கொலாப்ஸ் த டைம்லைனுங்கிற நான் எழுதின புக்கோட ரிவ்யூஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் 6 ஐடென்டிட்டி கிரேட்டர் தேன் இன்டெலிஜென்ஸ். நம்ம இது நாள் வரைக்கும் நினைச்சது என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாமே. கிரேட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம படித்த டிகிரிஸ், இல்லைன்னா நம்ம மெமரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கட்டும். ஆனால் உண்மை என்னன்னா, இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஐடென்டிட்டிங்கிறது தான் அதை முடிச்சு வைக்கக்கூடியது. ஐடென்டிட்டிங்கிறத எப்படி நம்ம சொல்றதுங்கிறதுனா, அதுதான் நாம எப்படி திங்க் பண்றோங்கிறத முடிவு பண்ணுது. நம்ம யாருங்கிறத சொல்லக்கூடிய விஷயம். அது நமக்கும் கூட. இந்த உலகத்துல பெரிய விஷயங்கள பில்ட் பண்ணது ஸ்மார்ட் பீப்பிள் மட்டும் கிடையாது. யாரு தொடர்ந்து முன்னேறுறாங்க, தொடர்ந்து கத்துக்கிறாங்களோ, தொடர்ந்து அவங்கள நம்புறாங்களோ, அவங்க தான் பெரிய பெரிய விஷயங்கள கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன நம்புறீங்களோ, அதுதான் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி இஸ் ஹூ யூ பிலீவ் யூ ஆர். அந்த பிலீஃப் தான் உங்கள வழிநடத்தும். எந்த மாரி விஷயங்கள செய்யணுங்கிறது, இல்ல செய்யக்கூடாதுங்கிறது. எப்பல்லாம் நமக்கு அந்த செய்யக்கூடிய வேலை கஷ்டமாகுதோ, அப்ப நம்மளோட ஐடென்டிட்டி நம்மள நல்ல வழிக்கு முன்னேத்தி செல்லும். உதாரணத்துக்கு உங்களோட ஐடென்டிட்டி ஐ அம் எ ஃபினிஷர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு விஷயத்த முடிச்சு காட்டுவீங்க. உங்களோட ஐடென்டிட்டி ஐ அம் எ கியூரியஸ், நம்ம ஆர்வமுடையவர் அப்படிங்கிற ஐடென்டிட்டியா இருந்ததுன்னா, நீங்க நெறைய விஷயங்கள லேர்ன் பண்ணிக்குவீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கத்துக்குவீங்க. இஃப் யுவர் ஐடென்டிட்டி இஸ் ஐ அம் எ பில்டர், யூ கிரியேட் நோ மேட்டர் வாட் யூ டோன்ட் நோ எட். நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா கூட நம்ம அத உருவாக்க கத்துக்குவோம். தொடர்ந்து முயற்சி செய்வோம். நம்மளோட ஐடென்டிட்டிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட இயல்பு, இல்லைன்னா நம்மளோட குணம், நம்மளோட விருப்பம், நம்மளோட அடையாளம் என்னமோ அதுதான் நம்மளும் கூட. நம்மளோட அடையாளத்த நம்ம மாத்திக்கிட்டோம்னா, நம்மனால நமக்கு பிடிச்ச மாதிரி, இல்ல நமக்கு வேணுங்கிற மாரி நம்மளோட வாழ்க்கைய முன்னேத்தி செலுத்த முடியும். நம்ம ஒரு அறிவாளியாவோ, புத்திசாலியாவோ பிறந்திருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நமக்கு ஒரு தீராத தாகம் வேணும். நம்ம முன்னேறணுங்கிறது. அதுதான் ரொம்ப இங்க முக்கியமும் கூட. இதனால தான் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய பீப்பிள் கூட தங்களோட அடையாளத்த வச்சு ரொம்பவும் முன்னோக்கி செல்றாங்க. அவங்க குழப்பத்துல இல்ல, தொடர்ந்து முயற்சி செய்ற ஒரு கன்சிஸ்டன்ட்டான நிலையில இருக்காங்க. நம்மகிட்ட நம்ம கேட்டுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம நம்புறோமா? நம்ம கனவு காணக்கூடிய ஒரு மனிதனாக நம்மனால மாற முடியுங்கிறத. நம்ம அத தொடர்ந்து நம்மளோட அடையாளத்துக்கு வலுவேத்தக்கூடிய விஷயங்கள நம்ம தொடர்ந்து செய்றோங்கிறங்கிறது தான் இங்க முக்கியம். நம்ம அத தொடர்ந்து செய்யறோமா? அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம கேட்டுக்கணும். நீங்க நேரத்துல எந்திரிக்கக்கூடிய ஒரு அடையாளம் உள்ள ஒரு நபரா நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு ஒரு சின்ன சின்ன முயற்சி எடுக்கிறீங்களா? அலாரம் வச்சு அந்த சரியான ஒரு 7 மணிக்கு ஆரம்பிங்க, 6 மணிக்கு ஆரம்பிங்க, 5 மணிக்கு ஆரம்பிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத செய்யக்கூடிய மனிதனா உங்களோட அடையாளம் உங்கள அத மாத்த தூண்டுகோலா இருக்கும். இல்ல நான் எப்பவுமே லேட்டா தான் நீங்க எந்திரிப்பேன் அப்படின்னு நீங்க உங்க ஆழ் மனசுக்குள்ள நம்புனீங்க. அதுதான் நான் அப்படிங்கிறத நீங்க நம்புனீங்கன்னா, அதுதான் உண்மையும் கூட. உங்களோட ஐடென்டிட்டிய நீங்க தொடர்ந்து மாத்துறது மூலியமா நம்மனால முன்னோக்கி செல்ல முடியும். நம்மளோட அடையாளம் தான் எல்லாமே. அத நம்ம மாத்துனோம்னா, நம்மளோட எல்லா விஷயமும் தொடர்ந்து மாறக்கூடியது. அண்ட் இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். நம்மளுடைய டேலண்ட்ட விட இது இருந்தா நம்மனால எல்லாத்தையும் தொடர்ந்து கத்துக்க முடியும். இது அதுவா பொறந்து வரக்கூடியதில்ல. இல்ல ஆரம்பத்திலே நமக்கு திணிக்கப்பட்டதில்ல. இது நம்ம உருவாக்கக்கூடியது. நம்ம தினமும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மூலியமா மாத்தக்கூடியது. இந்த மொத்த புத்தகத்திலேயுமே முக்கியமான விஷயம் இதுதான். இந்த ஒரு விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா போதும். நம்மளால இந்த மொத்த புத்தகத்துல இருக்கிற அத்தன விஷயத்தையும் கத்துக்கிட்டு முன்னோக்கி சென்று நம்மனால முயற்சி செஞ்சு, நமக்கு தேவையான விஷயங்கள சீக்கிரமாவே அடைய முடியும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. நம்ம முதல்ல நம்மள ஒரு ஃபினிஷரா, ஒரு பில்டரா பிலீவ் பண்ணோம். அந்த ஐடென்டிட்டியோட வாழ பழகணும். நம்ம முக்கியமா நம்ம எவ்வளோ புத்திசாலி, அறிவாளிங்கிறத மத்தவங்களுக்கு நிரூபிக்கிறத காட்டிலும், நம்ம நெறைய விஷயங்கள பில்ட் பண்ணி, நமக்கு நம்மளே நம்ம ஒரு செயல்படக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டணும். உங்களோட ஐடென்டிட்டி என்ன? அத நீங்க எப்படி சேஞ்ச் பண்ண போறீங்க ஒரு சின்ன விஷயம் மூலமா? அப்படிங்கிறத இந்த கமெண்ட்லயோ இல்ல டிஎம் மூலியமாவோ எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ.